இப்ப நடந்துட்டு இருக்க 2026 ஜூன் மாசம் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. ரெண்டாயிரத்தி 26 வெளிமாநிலத்திலிருந்து தப்பிச்சு வந்து தமிழ்நாட்டுல வாழ்ந்த ஒரு காதல் ஜோடி அவங்களுக்குள்ள நடந்த சண்டையினால மனைவியே கணவனை தூங்கிட்டு இருக்கும் போது அவரை கட்டிட்டு தலையை சிதைச்சு வெட்டி கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. இதை கேட்கும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், நிறைய பேர் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படிங்கறத உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரெக்டா சென்னை பெரம்பூர்ல இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இன்னைக்கு ஒரு ப்ளூ கலர் சூட்கேஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சூட்கேஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அந்த சூட்கேஸ் பக்கத்துல போனவங்க, அதாவது நடந்து போனவங்க எல்லாருக்குமே அந்த சூட்கேஸ்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மெல் அடிச்சிருக்கு. என்னடா அந்த சூட்கேஸ்க்குள்ள இருந்து டிஃப்ரெண்டான ஸ்மெல்லா வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த சூட்கேஸ் பக்கத்துலயும் யாரும் இல்லாததுனால அந்த சூட்கேஸ்ல என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்த்திருக்காங்க. பார்க்கும் போது தான் அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அந்த சூட்கேஸ்க்குள்ள ஒரு பையனோட தலை வெட்டப்பட்ட நிலைமையில இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன பீஸா கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கு. இதை பார்த்து பயந்து போன அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த மக்கள் போலீஸ்காரங்களுக்கு உடனே போன் அடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவத்தை போன்ல கேட்ட அந்த போலீஸ்காரங்க உடனே அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு விரைந்து வந்து அந்த சூட்கேஸை கைப்பற்றி அந்த சூட்கேஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும் போது தான் அந்த சூட்கேஸ்க்குள்ள ஒருத்தரோட தலை சிதைக்கப்பட்ட நிலைமையில இருந்திருக்கு. அதுக்கப்புறம் உடலோட பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கு. உடனே இந்த போலீஸ்காரங்களும் அந்த பெட்டியில இருக்கிறது யாரு, இந்த கொலையை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அந்த பாடியை வந்து ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புறாங்க. அப்படியே அந்த சூட்கேஸ்ல இருந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புனதுக்கு அப்புறம் இந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறத போலீஸ்காரங்க தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு யார் இந்த பெட்டியை எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அங்க இருந்த சிசிடிவி எல்லாத்திலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்க இருந்த போலீஸ்காரங்களாம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, அங்க இருந்த முக்காவாசி சிசிடிவி கேமரால பாதி சிசிடிவி கேமரா ஒழுங்கா ஒர்க் ஆகாத நிலைமையில இருந்திருக்கு. அதனால போலீஸ்காரங்களுக்கு அந்த சூட்கேஸை யார் எடுத்து வந்திருப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய டாஸ்கா இருந்திருக்கு. போலீஸ்காரங்களும் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சு அடுத்து அந்த சூட்கேஸ்குள்ளேயே போலீஸ்காரங்க வேற ஏதாச்சும் அதுல இருந்து தடயம் கிடைக்குமா அப்படிங்கறத தேடி இருக்காங்க. அப்படி அவங்க தேடி பார்க்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு, அப்பல்லோ ஹாஸ்பிட்டலோட கவர்ல தான் அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாமே வெட்டப்பட்ட நிலைமையில வச்சு அந்த சூட்கேஸ்குள்ள வச்சிருக்காங்க. உடனே இந்த போலீஸ்காரங்க அந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் கவர் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படிங்கறத தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ்காரங்க விசாரிக்கிற போது அந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல இருந்த கவர் யார் கையிலயும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க கைக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்க அந்த ஹாஸ்பிட்டல் கவர் ஹாஸ்பிட்டல் கழிவுகள் அகற்றுவதற்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. உடனே இந்த போலீஸ்காரங்களும் இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் கவரை சப்ளை பண்ற ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கவரை சப்ளை பண்ற ஆளை விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு, ரீசெண்டா சென்னையில இருக்க ஒரு லேடி வந்து அவர்கிட்ட இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் கவரை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. உடனே போலீஸ்காரங்களும் யார் அந்த லேடி அப்படின்னு கேட்கும் போது இந்தியாவில் இருக்க அசாம்ல இருந்து வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒரு லேடி அப்படிங்கிறத அந்த கவர் சப்ளை பண்றவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட போலீஸ்காரங்களும் அந்த லேடியை போய் விசாரிக்கிறாங்க. அந்த லேடி அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட பேர் ரஹீமா, நான் அசாம்ல இருந்து வந்து சென்னையில குடியிருந்துட்டு இருக்கேன். எனக்கு அசாம்ல இருக்கும் போது ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணத்துல இருந்த ஹஸ்பண்ட் எனக்கு பிடிக்காததுனால நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு அதே அசாம்லேயே இருக்க அமீர் அலி அப்படின்றவரை லவ் பண்ணி அவரு கூட நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரஹீமா சொல்லியிருக்காங்க. போலீஸ்காரங்களும் உடனே இதெல்லாம் ஓகே தான், எதுக்காக இந்த கொலை பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும் போது தான் சொல்லியிருக்காங்க, இதை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண என்னோட 2வது ஹஸ்பண்டை தான் நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரஹீமா சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சியான போலீஸ்காரங்க, நீ அவரு கூட தான் அசாம்ல இருந்து வந்து சென்னையில குடியிருந்திருக்க, எதனாலமா அவரை கொலை பண்ண அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்கும் போது ரஹீமா சொல்லியிருக்காங்க, நான் சென்னைக்கு வந்ததுல இருந்து அமீர் அலி ஏகப்பட்ட பெண்களோட தொடர்பு வச்சிருந்தாரு. அந்த தொடர்புகள்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்காம இருந்துச்சு. நான் அமீர் அலிகிட்ட எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்தேன், அது எதையுமே அவர் கேட்குற மாதிரியே தெரில. அதனால எங்களுக்கு ஏகப்பட்ட தடவை சண்டை வந்திருக்கு, வாக்குவாதம் அப்படிங்கிறது எங்களுக்குள்ள அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட ரஹீமா சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ்காரங்க, இதுக்காகவாமா கொலை பண்ண அப்படின்னு கேட்கும் போது, நான் அசாம்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டையும் என்னையும் சேர்த்து வச்சு ரொம்ப அசிங்கமா இவர் பேசுவாரு, அப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காம நான் எவ்வளவோ நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன், அதை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை அந்த அமீர் அலி கேட்கிற மாதிரியே தெரில, அதனாலதான் எனக்கு ரொம்ப கோபமா இருந்துச்சு. அதனாலதான் அமீர் அலிக்கு பாடம் புகட்டணும்னு நினைச்சு அமீர் அலியை கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அமீர் அலியோட தலைலாம் செதஞ்சு கிடக்கு, அவர் எப்படி கொலை பண்ண அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட் அஷ்ரஃப் அலி அப்படின்றவரோட சேர்ந்து தான் இந்த கொலையை நான் பண்ணேன். அமீர் அலி துடிச்சு துடிச்சு சாகணும் அப்படிங்கிறதுக்காக அவன் உயிரோட இருக்கும் போதே அவன் தூங்கிட்டு இருக்கும் போது அவனை கட்டி விட்டுட்டு அவனோட உடல் உறுப்பு எல்லாத்தையும் வெட்டி வெட்டி அவன்கிட்ட காமிச்சு கொன்னேன். அதை என்னோட போன்ல நான் வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன், அதை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து காமிச்சிருக்காங்க. அமீர் அலியை எப்படி கொண்டாங்க அப்படிங்கறத ஒரு வீடியோவா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த வீடியோவையும் போலீஸ்காரங்களுக்கு காட்டியிருக்காங்க. அதை பார்த்து பயந்து போன போலீஸ்காரங்க, இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்கிய அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருக்காங்க. அமீர் அலியை கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கொலையை எப்படியாச்சும் மறைச்சே ஆகணும்னு முடிவு பண்ணி அமீர் அலியோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்னதா அவங்க வீட்டு பாத்ரூம்லயே வச்சு வெட்டிட்டு அதை தான் சூட்கேஸ்ல எடுத்து போட்டுட்டு
எப்படியும் போலீஸ்ட்ட மாட்டாம இருக்கணுங்கிறதுக்காக அந்த பொண்ணோட ஃப்ரெண்டான அஷ்ரஃப் அலியும் அந்த பொண்ணும் சேர்ந்து அமீர் அலியோட பாதி பாடி பார்ட்ஸை சென்னையில இருந்த ஒரு கால்வாயில தூக்கி வீசிட்டு இன்னும் கொஞ்சம் பாடி பார்ட்ஸை தான் சூட்கேஸ்ல வச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. பாதி உடல் உறுப்பு எதுக்கு சூட்கேஸ்ல வச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சுட்டு போனீங்க அப்படின்னு ரஹீனா கிட்ட கேட்டுக்கும் போது தான் அவங்க சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டா சந்தேகம் வந்துடும், எங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த சூட்கேஸ்ல தலை கொஞ்சம் பாடி பார்ட்ஸ் எல்லாம் வச்சு லாங்கா போற ட்ரெயின்ல ஏதாச்சும் ஏத்தி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைச்சோம். நாங்க ரயில்வே ஸ்டேஷன் போன நேரத்துல எந்த ஒரு லாங் டிராவல் ட்ரெயினும் வராம இருந்ததுனால அந்த சூட்கேஸ் எங்க வைக்கிறதுன்னு தெரியாம ரயில்வே ஸ்டேஷன்லயே வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு கேஷுவலா ரஹீமா கொலையை பண்ணிட்டு போலீஸ்காரங்களுக்கு வாக்குமூலத்தை கொடுத்துருக்கு. நான் இப்போ சென்னையில நடந்திருக்க இந்த இன்சிடென்ட்டை உங்ககிட்ட தெளிவா சொல்லி முடிச்சிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த இன்சிடென்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது ரஹீமான்றவங்க அமீர் அலி அப்படின்றவரை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி அசாம்ல இருந்து சென்னைக்கு வந்து வாழ்ந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி கொடூரமா இப்படி கொலை பண்ணாங்க அப்படிங்கறத தான் நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, பிடிக்கல அப்படின்னா டிவோர்ஸ் வாங்கியிருக்கலாம், இதுக்காக கொலை பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய கிரைம் ஸ்டோரிஸ் நம்ம சேனல்ல பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்ம அடுத்தது போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.